காலத்தில் இருந்து பஞ்சமூர்த்திகளும் அவரவர்களுக்கு உரிய நடையோடு எழிலோடு இப்பொழுது திருச்சுற்று அல்லது பிரகாரம் என்று சொல்வார். அந்த முதல் திருச்சுற்றை அவர்கள் வலம் வருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் ஒரு குறிப்பு உங்களுக்கு சொல்ல வேண்டும். தேரிலே செல்வதற்கு அந்த காலத்திலே தேரிலே சுவாமி ஸ்ரீதயாளன் அவர்களும் சொன்னார், இந்த சுவாமியை எடுத்து செல்வதற்கு அடியார்களுக்குள்ளே ஒரு போட்டி. நானா நீயா, நான் முந்தி நீ முந்தி, படைக்க முந்தி பந்திக்கு முந்தி என்பார்கள். இது படைக்க முந்துகிறார்கள். முன்னாலே இருந்து அம்பாளினுடைய அந்த திருவுருவத்தை தாங்கள் சுமந்து விட வேண்டும், அந்த புண்ணியம் தனக்கு வர வேண்டும் என்று அதிலே அந்த புண்ணியம் பெறுவதிலே ஒரு போட்டா போட்டு. நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாலே இணுவில் பதிக்கு சென்றிருந்தேன். இணுவில் என்று சொன்ன உடனேயே வீரமணி ஐயர் அவர்களுடைய ஞாபகம் வருகின்றது. இசை சாகர் இசையிலே எவ்வளவோ விதமான ஆராய்ச்சிகளை செய்தவர்கள் இணுவில் வீரமணி ஐயர் அவர்கள். அவர்கள் இருந்த காலத்திலேயே அவர்களுடைய இல்லத்திலே நான் இருந்து கொண்டு அஞ்சலுக்காக சென்றிருந்தேன், வானொலி அஞ்சல். அப்படி அந்த இணுவில் பிள்ளையாருடைய அந்த பரராஜசேகர பிள்ளை, அந்த பரராஜசேகர பிள்ளையாருடைய அந்த அஞ்சலுக்காக சென்றிருந்த பொழுது நான் எங்கேயுமே அப்படிப்பட்ட ஒரு விநாயகரை நான் பார்த்தது. பஞ்சமுக விநாயகர்னா அப்பா, அந்த விநாயகரே நேரிலே வந்தது போல, விண்ணிலேந்து மண்டல வந்தது போல இருந்தது. அவ்வளவு ஒரு மிகப்பெரிய திருவுருவம். அதனை சாதாரணமாக அசைக்க கூட முடியாது, கனவுல கூட அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாரியத்துக்கு உருவம் இருக்கு. அதை சுமப்பதற்கு அந்த தடிகள் இருக்கின்றது பாருங்கள். அந்த தோளிலே காவுவதற்காக, காவுதல் என்றுதான் சொல்லணும். சுவாமியை தூக்கிட்டு வர்றதுன்னு சொல்லக்கூடாது. சில பரிபாக சொற்கள் இருக்கின்றன. சுவாமிக்கு அபிஷேகம், சுவாமிக்கு திருவொற்றாடை, சுவாமிக்கு நைவேத்தியம், அதுபோல சுவாமி காவுதல். அப்படித்தான் சொல்ல. சுவாமி எழுந்தருள, சுவாமி பரவிட்டாருங்க, சுவாமி எழுந்தருள். அப்படி அந்த சுவாமியை எழுந்தருள இணுவில் பரராஜசேகர பிள்ளையாரை எழுந்தருளை செய்ய பாரிய அந்த தோள்களிலே சுமக்கின்ற உருளைகள் போன்ற அந்த கட்டைகளை கொண்டிருக்கிறார்கள். அதை சுமப்பதற்கு உள்ள ஆட்கள் ஏறக்குறைய ஒரு 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 100 பேர், ஒரு 80 பேருக்கு குறையவில்லை. அத்தனை பேரும் அதனை சுமக்கின்றார்கள். அப்படி சுமந்தால்தான் பிள்ளையார் கொஞ்சம் நகருவார், ஒரு 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 அங்குலம் நகருவார். அப்படி அப்பொழுது ஒரு அம்மா எனக்கு, அவர்கள் வீரமணி ஐயர் தான் அந்த செய்தியை சொன்னார். இங்கு பாருங்கள், ஒரு கூர்ந்து பாருங்கள், இங்குள்ள ஒவ்வொரு ஆண்மகனுடைய தோளிலும் ஒரு ஒரு முட்டு மாதிரி ஒரு கழல். அதற்கு என்ன காரணம்? அதை நான் கூர்ந்து பார்த்தால் அநேகமாக 90% ஆண்களினுடைய தோளிலே அந்த கழுத்து பக்கத்துல ஒரு கழல் மாதிரி இருக்கு. கழல்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு கட்டி மாதிரி. அந்த தோளிலே ஒரு முண்டு மாதிரி இருக்கு. இது என்ன காரணம்? எதுனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. அப்பதான் நான் கவனிச்சேன். அப்ப அவர்கள் சொன்னார்கள், இதுக்கு காரணம் என்ன? இந்த விநாயக பெருமானை சுமந்து 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 இந்த பாரம் அந்த தோல்ல அழுத்தி 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 அவர்களுடைய கழுத்திலே இந்த கழல்கள் உருவாகி, அது ஒரு வீரக்கழலாகவே அவர்கள் நினைக்கிறார்கள். தெய்வத்தினாலே கொடுக்கப்பட்ட ஒரு பிரசாதமாக நினைக்கிறார்கள். அதுல இன்னும் ஒரு வேடிக்கை என்னன்னா, அங்கே உள்ள அந்த சுற்று வட்டாரத்தில் இணுவில் கிராமத்தை சுற்றி இருக்கின்ற பெண்கள் திருமணத்துக்கு தயாராகி அந்த திருமணம் பேசும் பொழுது இந்த ஆண்களினுடைய கழுத்திலே கழல் இருக்கிறதான்னு பார்த்து தான் திருமணத்திற்கு அவர்கள் சம்மதிப்பார்கள். திருமண மாலை சூட்டுவதற்கு முன்னாலே அவர்கள் கழுத்திலே கழல் உள்ள ஆண்கள் தானா? அதே போலதான் அன்னவர் எம் கொங்கை நண்பர் அல்லார் தோல் சேரற்க, என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் எம் கண் மற்றும் என்ன உறுதி பாருங்கள். அந்த பெண்கள் சாதாரணமாக பெண்கள் ஒரு கொஞ்சம் ஒரு ஏதானும் கொஞ்சம் மாற்று குறைந்திருந்தா பெண்கள் ஏற்க மாட்டார்கள். இவனை நான் திருமணம் செய்ய மாட்டேன். ஆனால் இந்த கழல் உள்ளவர்களை, இந்த சுவாமியை காவி 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 எழுந்தருள் செய்து செய்து அந்த கழல் பெற்றவர்களை தான் தாங்கள் திருமணம் செய்வார்கள். என்ன ஒரு உயர்ந்த நோக்கம்! திருவம்பாவி பெண்களோ என்று நாங்கள் பார்க்கிறோம். வீரமணியை நான் தான் சொன்னேன், நான் திருவம்பாவை தினம் மார்கழி மாதம் பாடுறதோட சரி,
ஆனால் இணுவிலேயே தான் அந்த காட்சியை நான் பார்த்தேன். இன்னைக்கு கூட நான் எங்கே இருந்தாலும் யாருடைய கழுத்தில் அந்த கடல் இருந்தால் இவர் இணுவிலை சார்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று நானே உத்தேசம் செய்து கொள்வேன். அவ்வளவு ஒரு சிறப்பு. அந்த ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்வதற்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது. ஆகையினாலே இந்த செய்தியை சொல்வதிலே நான் மகிழ்வடைகின்றேன். இப்பொழுது தேருக்கு ரதத்திற்காக அம்பாள் வருகின்ற ஒரு ஆள், அதற்கு ஒரு நடை உண்டு என்பார். இந்த குதிரையில தானே அவ வர, குதிரையில தான் சாரத்தியம் பண்ணி கொண்டு வருவாள். நேற்று வேட்டை திருவிழா ரொம்ப அழகா இருக்கும். அந்த குதிரையை பார்த்தாலே இந்த எல்லா லட்சணங்களும் இருக்கு. அஸ்வ லட்சணம்னு சொல்றது. இந்த அஸ்வ லட்சணம் அனைத்தும் பொருந்திய வீர குதிரையிலே தான் அம்பாள் நேற்று பவனி வந்தாள். அதுபோல இப்பொழுது தேருக்கு போவதற்காக அவள் ஒரு தனி நடை. இந்த குதிரைக்கு கதின்னு சொல்றது. கதின்னா வேகம். என்னென்ன வேகம்? சரகதி, மல்லகதி, மயூரகதி, மந்தகதி, அப்படி 4 வகையான நடைகள்ல குதிரையை நடத்துவார்கள். அதுபோல இங்கு அம்பாள் சரகதி வேகமாக நாங்கள் ரதத்திற்கு செல்ல வேண்டும், அடியார்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக லட்சோப லட்சம் மக்கள் திரண்டிருக்கிற காட்சியை பார்க்கின்றோம். இதை பார்த்தாலே நமக்கு புண்ணியம். இப்படி மக்கள் திரண்டிருப்பதை நீங்கள் வர வேண்டாம். மாத்தளைக்கு வாராமலேயே இந்த திரைக்காட்சி ஊடாக பார்த்தாலே பாதி புண்ணியம் உங்களுக்கு வந்துடும். ஆகையினாலே இப்பொழுது யாகசாலை தீபாராதனை இந்த மகோற்சவத்திலேயே மிகச் சிறப்பு 2. ஒன்று தினம் இந்த வசந்த மண்டப உற்சவம், 2வதாக யாகசாலை தீபாராதனை. இந்த யாகசாலை தீபாராதனையை பார்த்துவிட்டு அந்த பெருமாள் அல்லது இறைவன் எதாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், அம்பாளாக இருக்கலாம், அப்படி அந்த கோபுரத்தின் வழியாக வருகிறாள் பாருங்க. அந்த நேரத்தில் அதை பார்க்கணும். அது ரொம்ப புண்ணியமா. ஒரு பெரியவர் எனக்கு சொல்றார், இதற்கு துவார தரிசனம், யாக தரிசனம், வசந்த மண்டப தரிசனம், துவார தரிசனம். துவாரம்னா கதவு, விழி என்பது பொருள். இந்த துவார தரிசனம் என்று சொல்லி ராஜகோபுரத்தின் ஊடாக இப்பொழுது அம்பாள் வரப்போகிறாள் பாருங்கள். இந்த நவதள ராஜகோபுரம் ஓங்கி உயர்ந்து நிற்கின்றது பாருங்கள். மாத்தளைக்கே எழில் கூட்டுகின்றது. இதனுடைய உயரம் என்ன தெரியுமா? 108 அடி. 108 அடி. மாரிமுத்து செட்டியாரே நினைக்காமல் இருக்க முடியும். மாரிமுத்து செட்டியாருடைய காலத்திலே தான் இந்த நவதள ராஜகோபுரம் அடிக்கல் நாட்டப்பட்டு அது உருவாகியது. எத்தனையோ காலம் நாங்கள் நானும் என்னுடைய கணவரும் மாத்தளைகளே இருந்த காலத்திலே இந்த கோபுரமே கிடையாது, இந்த வாசலே கிடையாது. அப்பொழுது வெறும் அகழியாக பஸ்கள், இந்த பேருந்துகள் எல்லாம் நிற்க வைக்கப்பட்ட சாலையாக இருந்தது. ஒரு பாரிய பள்ளம் அது. இந்த பள்ளத்தை விட்டு நிரப்புவது என்பது மனித முயற்சியிலே சாத்தியம் அல்ல. இந்த பணி மாரிமுத்து செட்டியார் அவர்களுடைய காலத்திலே, அவர் தலைவராக இருந்த காலத்திலே, இந்த தேவஸ்தானம் ஆற்றிய பணிகளிலே பொன்னெழுத்துக்களினாலே குறிக்க வேண்டியது இந்த நவதள 9 தளங்கள் உள்ள இந்த ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்தின் ஊடாக இப்பொழுது அம்பாள் இந்த யாகசாலை தீபாராதனை முடிந்த உடனே அம்பாள் இந்த நவதள கோபுரத்தின் வழியாக 108 அடி அந்த கோபுரத்தின் வழியாக அம்பாள் வரும் பொழுது அம்பாளை வியப்பதா அல்லது கோபுரத்தை வியப்பதா? அம்பாளே கோபுரமாக இருக்கிறார். ஸ்தூல நாயகி. இந்த கோபுரத்தினுடைய உயரத்தை எண்ணி பார்த்தால், அண்ணாந்து பார்த்தால், அந்த உயரமும் அந்த அடியையும் பார்த்தால் ஒரு அம்பாள் அப்படியே உட்கார்ந்திருப்பது போல இருக்கும். முத்துமாரி அப்படி காட்சி ஸ்தூல வடிவமாக, சூக்ஷ்ம வடிவமாகவும் இருக்கிறாள். பாரியதிலும் பாரியதாக இருக்கிறார், நுண்ணுருவிலும் நுண்ணுதாக இருக்கிறார், நுண்மையிலும் நுண்மையாக இருக்கிறார். அப்படி அந்த அம்பாள் வரும்பொழுது கந்தர்வர்கள் அவளுக்கு மாலை போடுவார்கள். இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள், இங்க கந்தர்வர்கள் மாலை சூட்டுகின்ற 33 கோடி தேவர்களும் இன்று எல்லாரும் அவங்கவுங்க ஊர்லேருந்து கிளம்பி நேற்று இரவே இங்கு விட்டார்கள். 33 கோடி தேவர்கள். இந்திரன், குபேரன், வருடன், வாயு, அஷ்டதிபாலர்கள், 11 ருத்ரர்கள், ஏகாதச ருத்ரர்கள், 11 மருத்துவர்கள், அப்படி 33 பேர். அதான் 33 கோடின்னு. கோடின்னா நிறைவுன்னு அர்த்தம்.
33 கோடி தேவர்களும் 33 கோடி தேவர்களும் அவரவர்கள் ஊரை விட்டு நேற்றிரவே கிளம்பி மாத்தளைக்கு வந்து விட்டார். இப்பொழுது சிவாச்சாரியார் அவர்கள் அம்பாளுக்கு அந்த நிறைவான இந்த யாகசாலையிலே யாக வடிவமாகவே இருக்கிறது. அதான் யாகசாலை. அம்பாளை யாக வடிவமாக இருந்து அந்த யாகசாலையிலே பூர்ணாகுதி கொடுத்து அந்த ரட்சை என்று சொல்லி கரிப்பொட்டு மீர்கள் ரட்சை அம்பாளுக்கு ரட்சை சாத்துவார்கள். என்னன்னா அம்பாளுக்கு திருஷ்டி வராமல் இருக்கணும். மிக அற்புதம். சேக்கிடார் ஞானசம்பந்த பெருமானை பகவதியார் தொட்டில்ல போடுறார். அப்படி அந்த தொட்டில போட்ட உடனே அந்த குழந்தைக்கு எதை ரட்சையாக வைக்கிறார்கள். நாங்கன்னா வேப்பிலை காப்பு அல்லது வெள்ளிக்காப்பு இல்லைன்னா தாமரை காப்பு அந்த குழந்தைக்கு போடுவோம், திருஷ்டிப்படாமல் இருக்கிறது. ஆனால் இது சிவக்குழந்தை அல்லவா. அவம் பெருக்கும் அவன் முதலாம் பரசமய பவம் பெருக்கும் புரை நெறிகள் பாழ்பட நல்லூழி தோறும் தவம் பெருக்கும் ஜன்மையிலே தாவில் சராச்சரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் சேக்கிழாருடைய வாக்கு. அப்பா பொன்னானவர் அந்த அவம் பெருக்கும் பிள்ளையார் சமன் முதலாம் அந்த அவம் பெருக்கும் சமயங்கள் பாழ்பட தோன்றிய பிள்ளையாருக்கு எது காப்பு? பகவதியார் மிக உயர்ந்த உத்தமி அல்லவா. பகவதி என்றாலே 6 விதமான செல்வங்கள் உடையவள். பகம் 6 செல்வங்கள். அவருடைய கணவன் சிவபாத ஹிருதயர், வேறு ஒன்றையுமே சிந்திக்காதவர், சிந்தையிலே சிவனுடைய அடியை கொண்டவர். அவர் அந்த தம்பதியர்கள் குழந்தைக்கு என்ன காப்பு வைப்பார்கள்? வேப்பிலை காப்பா, வெள்ளி காப்பா, என்ன காப்பு? அருளவு செய்ய செடை ஐயர் அருளாலே பேருலகுக்கென வந்த பெரியவர்க்கு வேறு பல காப்பு மிகை என்று அவை விரும்பார். ஒரு காப்பியுமே போடல, அப்ப என்ன காப்பு? வேறு பல காப்பு மிகை என்று அவை விரும்பார். வேப்பல காப்பு வேண்டாம், வெள்ளி காப்பு வேண்டாம், தங்க காப்பு வேண்டாம், இரும்பு காப்பு வேண்டாம். நீர் திருநெற்றி திருநீற்றை நெற்றியில் அதை விடவா ஒரு ரட்சை இருக்கு, அதை விடவா ஒரு காப்பு இருக்கு. ஏன்னா பின்னால குழந்தை மந்திரமாவது நீர் பாடப்போகிற குழந்தை அல்லவா. பாண்டியனுடைய வெப்பு நோயையே தீர்க்கக்கூடியவன், பிறவி வெப்பை தீர்க்கக்கூடிய குழந்தை அது. அதுக்கு என்ன காப்பு? முன்னறிவு. அதுதான் பெண்ணறிவு என்பது பேதமை அல்ல. பெண்ணறிவு என்பது சிறந்த அறிவு, முன்னறிவு. அப்படிப்பட்ட பின்னாலே வருவதை முன்னாலேயே அறிந்து பகவதியார் என்ன செய்தார்? திருநீற்றை நெற்றியிலே நிறை. இப்பொழுது யாகசாலையிலே மந்திரபூர்வமாக யாகங்கள் இயற்றப்பட்ட அக்னியின் வடிவமாக மாரியம்மனுடைய பின்னால பார்த்தா சிகை அக்னி ஜுவாலையாக. ஏனால் அக்னியிலே தோன்றிய பின்னாலே ஜமதக்னி முனிவருடைய வரலாற்றை வரும்பொழுது ரேணுகைதான் மாரியம்மனா வரும். அவள் நெருப்பிலே இருந்து வந்த புனிதமான பொருள். நெருப்பிலே போட்ட எல்லா பொருளும் புனிதம் பெறும். அதனால்தான் அக்னியில குளிக்கும்படியாக சீதைக்கு சொன்னார். அந்த அக்னியிலே நெருப்பிலே குளித்து சீதை வந்தார். அப்படி அந்த அக்னியின் வடிவமாக, நெருப்பின் வடிவமாக வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா என்பையும் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவனாகி நின்றாய். என்ன அழகு! சும்மா தூக்கி போடுறார் பாருங்க வார்த்தைகளை எல்லாம். மணிவாசகருடைய அதான் தேனாக உள்ள திருவாசகத்தை நினைச்சா பிறவிப்பிணியே போய். இந்த இடத்துல திருமுறை அர்ச்சனை மலர் தூவப்படுகின்றது. வசந்த மண்டபத்திலே திருமதி யமுனா நென்னி செல்வநாதனுடைய இசையை கேட்டோம், திருமுறை அர்ச்சனையை கேட்டோம், இசையை மாந்தினோம். இப்பொழுது யாகசாலைக்கு கலாபூஷணம் இந்திரா தனேந்திரன் அவர்கள் இந்த ஆண்டு அவருக்கு கலாபூஷணம் விருது கிடைத்தது. அதற்கும் நாங்கள் பாராட்டி சொல்லுகின்றோம். கலாபூஷணம் அந்த ஆலயத்தோடையே மிகுந்த நெருங்கிய உறவு பூண்டவர் இந்திரா தனேந்திரன். நாங்கள் இங்கு இருந்த காலத்திலே, என்னுடைய கணவர் இங்கு வங்கியிலே அலுவலகராக இருந்த காலத்திலே, மேற்பார்வையாளராக இருந்த காலத்திலே இந்திரா தனேந்திரனுடைய தொடர்பு உண்டு. அவர் இங்கு தேவாரத்தை பெரிய புராணத்தை ஓதின சிறப்பை பார்த்தோம். இப்பொழுது யாக ரட்சை
தெய்வங்களுக்கு அணிவிக்கப்பட்டு அடியார்களுக்கு வழங்கப்பட்டு யாக பூஜையானது நிறைவேற்றப்படுகின்றது. இப்பொழுது பஞ்சமூர்த்திகளும் விநாயகர் முன் செல்ல, அவரை தொடர்ந்து அவருடைய தந்தையும் தாயும் செல்ல குழந்தைக்கு பாதுகாப்பு வேண்டும். அது என்னதான் 5 முகம் உள்ள பஞ்சமுக பிள்ளையார், அது எல்லாம் அப்பாவையும் விட கெட்டிக்கார், அப்பாவையே எடுத்து சாப்பிட்டுருவார். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தான் எவ்வளவுதான் இருந்தாலும் தந்தை தாய் ஒத்துக்கொள்ள மாட்டார். ஊரில் உள்ள உலகத்தவர்கள் எல்லாம் சொல்வார்கள் ஒரு குழந்தை அப்படி ஆகா ஓஹோ. ஆனால் தாய் தந்தையருக்கு அது பச்சை குழந்தை, ஐயோ சின்ன பிள்ளை. அதுபோல அந்த சின்ன குழந்தைக்கு பாதுகாப்பாக அப்பாவும் அம்மாவும் பின்னாலேயே வருகிறார். அதற்கப்புறம் மாரித்தாய் வருகிறார். மாரித்தாய் அவளுக்கு எல்லாவற்றையும் காப்பவள். பிறகு முருகப்பெருமான் அழகே உருவமாகவன் கலியுக கந்தன் காக்க கடமையனை காவாதிருந்தக்கால் யாருக்கும் பரமாம் நக்கீரர் தூக்கி இருந்து கேட்கிறார், நீயே என்ன காக்கலையே, எவன்டா என்ன காக்க போறான், போடா போ. என்ன அழகு பாரு, காக்க கடமையனை காவாதிருந்தக்கால் யாருக்கு பரமாம் அருமுகவா பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேல். அப்படி சுவாமிமலை பிள்ளைத்தமிழில் என்ன அருமையா சொல்வார், ஒரு தரம் சரவண பவா என்று சொல்பவர் உலகத்தில் நினைத்த எல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் முழு இதை உண்மை அறிவான பொருளை பெரிவாகும் அனந்தந்தரம் சரவண பவா என்று நான் சொல்லியும் பாங்குவிட்டு காங்கே அடியனையன் எண்ணியது பலியாதிருப்பதேனோ ஒருவரா முருகையா கந்தா கடம்பா சொல் குமராகுவா ஷண்முகா கோலாகலா வெற்றிவேலா எனக்கு அருள் கொடுத்தாள் வலித்து கேட்கிறார், எனக்கு கொடு, நீ கொடுக்காம இந்த இடத்தை விட்டு நீ போக முடியாது, நான் ஒட்டேன். சுந்தரரை போல விழுந்து புரண்டு அழுது அடம்பிடிக்கிறார். கொடுக்காமல் போவாரா திரும்ப? இப்பொழுது பாருங்கள், கந்தர்வ பூஜைக்கான இந்த ஆயத்தங்களை மேலே அந்த மாலைகள் எல்லாம் தயாராக இருக்கிறது. அம்பாள் எப்பொழுது வருவாள், அவளுடைய திருத்தோளிலே இந்த மாலையை எப்பொழுது சூட்டுவோம், அம்பாளினுடைய அருளை திருவருளை பெறுவதற்கு தேவர்களும் முனிவர்களும் காத்திருக்கின்றார்கள். அதனால்தான் ஆலயத்தில் நீங்கள் வழிபடும் பொழுது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், அம்பாளுக்கு நேர எந்த இறைவனுக்கு விநாயகராக இருக்கலாம், முருகராக. கந்தர்வ பூஜை அத 2 கந்தர்வர்கள் நிற்கிறார்கள் பாருங்கள். இந்த கந்தர்வர்களுக்கு என்ன அடையாளம்னா, ரெக்கை இறகு, பறப்பதற்கு சிறகு, பறந்து கொண்டே இருப்பார்கள். இசையிலே வல்லவர்கள், யாழ் வாசிப்பதிலே அவர்களுக்கு நிகராக யாருமே கிடையாது. அதனால்தான் சொல்வது கந்தர்வ கானம், கந்தர்வ இசை. கந்தர்வர்களுக்கு மட்டுமே அந்த இசை புரியது. அந்த கந்தர்வர்கள் இப்பொழுது அந்த இசை வடிவாய் அழகை இந்த கண்ணை ஒரு முறை எடுத்து பேர்த்து ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு தரம் கண்ணால் பார்க்கணும். உடம்பெல்லாம் கண்ணாகும். ராமனுடைய அழகை பார்ப்பதற்கு கம்மநாடர் சொல்வார், தோள் கண்டார் தோளே, தொடுகழல் கமலம் வந்த தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அந்த என்ன அவயவத்தை பார்க்கறது, எதை விடுறது? தோளை பார்த்தா தோளுக்குள்ளேயே கண்டிருக்கு. அப்புறம் திருவடியை பார்க்கணும்னா அந்த கண்ணை சரியாக பெயர்த்தெடுத்து இன்னொரு திருவடிக்கு வரணும். அவளுடைய தோளழகை சொல்வதா, திருமுடியினுடைய அழகா, திருவதனத்தின் அழகா, திருவடியின் அழகா, எதை சொல்லுவது? அதான் ஒட்டுமொத்தமா அபிராமி பட்டர் சொன்னார், அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாறு அருமறைகள் பழகி சிவந்த பதாம். அந்த சிவப்பு மலரால வல்ல, வேதங்கள் எல்லாம் அவளுடைய திருவடியை வருடி வருடி வருடி, அந்த வேதங்கள் எல்லாம் கையினாலே வருடியதனால அந்த பாதம் சிவந்து. சௌந்தரிய லகரியிலையும் ஆதிசங்கரர் ரொம்ப அழகாச்சு. அம்பாளினுடைய திருவடியில அப்படி அந்த அவர்கள் எல்லாம் மகுடம், தேவர்கள் எல்லாம் விழுந்து வணங்கி வணங்கி அந்த மகுடம் பதிந்து பதிந்து அவளுடைய பாதங்கள் சிவந்து விட்டன என்று சொல்கிறார். சிவப்பு ஏறிய செம்மையே கருணைக்கு ஒரு இடத்து செம்மையே ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு குணம், பசுமை வலிமையை காட்டும். இப்பொழுது தேவர்கள் இறங்கி வருகிறார்கள் பாருங்கள். வானத்தில் இருந்து இறங்கி வருகிற தேவர்கள், சிறகு விரித்துக் கொண்டு வருகிறவர்கள் அம்பாளுக்கு மாலையை சூட்டுகின்றார்கள். அவர்களுக்குள்ள உபச்சாரம் கந்தர்வ உபச்சாரம். அந்த மாலையை அம்பாளுக்கு சூட்டுவதிலே மகிழ்வு கொள்கிறார். அப்படி அந்த கிண்ணறர்களுக்கு கந்தர்வர்கள் யாழ் வாசிக்கக்கூடிய
கிண்ணறம்ங்கிறது ஒரு மிருகம்னு கூட சொல்லுவார். அது வந்து யாழ் இசைக்கு கட்டுப்படும். யானை யாழ் இசைக்கு கட்டுப்படும், மயில் யாழ் இசைக்கு கட்டுப்படும். அதுபோல இந்த கிண்ணறம்ங்கிற மிருகங்கள் கூட யாழ் இப்ப இல்லை. இந்த கிண்ணறம்ங்கிறது அது எப்படி அந்த அன்னம் வந்து தண்ணியும் பாலையும் சேர்த்து வச்சா பாலை மட்டும் உண்டு விட்டு நீரை விட்டு விடுவோம். அதுபோல இந்த கிண்ணறர்கள் சுத்தமான இசை, சுஸ்வரமான இசை, அதற்கு வந்து காதை கொடுத்து உருகுவார்கள். அதுபோல அசுணம்னு ஒரு பறவை, அது யாழ் இசைக்கு கம்மநாடர் சொல்லுவார், அசுண நன்மாச்செவி. அந்த அசுணம் வந்து யாழ் இசைக்கு உருகும். அந்த அவஸ்வரமான இசையை பாடிவிட்டால் அந்த அசுணம் செத்து மற்றவங்களை வந்து தொட முடியாது. இப்படி தவறா பாடிட்டேன்னு அந்த வீண வித்வானை அடிக்காது. அது தன்னைக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்ளும். அசுணம் அப்படியே சுருண்டு விழுந்து செத்து போய்விடும். அதனால வேடர்கள் அசுணத்தை, அதனுடைய இறைச்சியை சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் யாழையை இசைத்து அசுணத்தை வரவழைப்பார்கள். பறையை அடித்து அதனை சாகடிப்பார்கள். அசுணம் இறந்து. அதுபோல அசுணத்தை போலவே இந்த கிண்ணறம் என்ற கந்தர்வத்தை அம்பாளுக்கு பூமாலை சூட்டு மகிழ்ந்தார்கள். இப்பொழுது அம்பாள் திருவீதியோ வருகின்றாள். நம்முடைய மனத்தாமரையாகிய வனத்தேரிலே அந்த பஞ்ச ரதங்கள்ங்கிறது பஞ்ச புலன்கள் தான். அந்த 5 புலன்கள் 5 தேர்களாக இங்கு காணப்படுகின்றது. ஸ்தூல வடிவமாக அம்பாளுடைய தரிசனம் என்பது. இந்த காட்சியை அடுத்த ஆண்டு வரையிலும் நெஞ்சிலே நீங்கள் எல்லோரும் அப்படியே அந்த ஒளிக்காட்சியை பதித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த மாத்தளை மகோத்சவ காலத்திலே சிறப்பு உரை ஆற்றுவதற்காக, ஆன்மீக கருத்துக்களை மக்களிடையே பரப்புவதற்காக மாத்தளை தேவஸ்தானத்தினர்கள் பல ஆண்டுகள் பல நல்ல பெரியவர்களை அழைத்தவர்கள் நான் இருந்த காலத்திலும் இந்த ஆன்மீக பணியை செய்யக்கூடிய பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதுபோல ஆண்டுதோறும் செய்வதற்காக நல்லவர்களை அவர்கள் அழைத்து அந்த பணியை ஆற்றுகின்றார்கள். மக்களுக்கு அந்த செவி வழியாக நல்ல ஆன்மீக செல்வங்கள், ஆன்மீக கருத்துக்கள் அவர்கள் மனத்திலே உரைக்க வேண்டும் என்பதற்காக, பதிக்க வேண்டும் என்பதற்காக ஆலயத்திற்கு கோவில கட்டி கும்பாபிஷேகம், ஏதோ உற்சவத்தப்படி நாயகத்தை வாசி, அந்த அளவு இல்லை. அதே நல்ல ஆன்மீக கருத்துக்களை மக்களுடைய நெஞ்சங்களிலே விதைக்க வேண்டும் என்பதற்காக இந்த முறை கோவை மாவட்டம், கோயம்புத்தூர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலே எப்படி போய் தேடி எடுத்தாங்கன்னு தெரியல. அதே மேடு, அந்த மேட்டில் ஏறி அந்த அம்மாவை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க பொதிகை புதல்வின்னு, அவங்களுக்கு பொதிகைங்கிறதாலும் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது வந்து டிவியில் வந்து பொதிகை அப்படின்னு ஒன்று வருது உங்களுக்கு, இந்தியா இது வரும்பொழுது அந்த பொதிகைங்கிறது ஒரு மலை, பொதிகை சாரல். ரசிகமணி டிகேசி அவர்கள் அந்த பொதிகை மலையை ரொம்ப அதிலேருந்து வர காற்று இருப்பாங்க. அப்படி உள்ளத்தையும் உணர்வையும் குளிர வைக்கக்கூடிய ஒரு காற்று வந்தமானது போல அந்த பொதிகை புதல்வி என்ற பட்டத்தை உரியவர்கள், பட்டம் மட்டுமில்லை அதுக்கு அந்த பொருளுக்குமே உரியவர்கள். நான் அவர்களுடைய பேச்சை கேட்க முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் நேற்று முன்தினம் வரையில் அவர்களுடைய சொற்பொழிவு இந்த மாத்திரை வசந்த மண்டபத்திலே அம்பாளுக்கு அவர்கள் உரையினாலே சமர்ப்பணம் செய்து கொண்டிருந்தார்கள். பொதிகை புதல்வி சரோஜினி எம்ஏ படித்தவர்கள், அது மட்டுமல்ல தமிழிலே சிறந்தவர்கள், அமைப்பாளர். அவர்கள் வந்து சன்னியாசி, அவர்கள் சந்நியாச ஆசிரமத்தை மேற்கொண்டவர். சாதாரண போல எங்களைப் போல இல்லறத்தவர் அல்ல. அவர் துறவரத்தை கொண்டு சன்னியாசினியாக வாழ்க்கையை துறவரத்திலே ஈடுபட்டு மக்களுக்கு நல்ல முறைகளை, நல்ல கொள்கைகளை, நல்ல நீதிகளை சொல்வதிலே தன்னுடைய வாழ்நாளை செலவிடுபவர்கள். அப்பாளர் ஸ்ரீ அகத்தியர் புண்ணிய விடுதி, அகத்திய மாமுனிவர். புதிய மலையினே அகத்தியர் ஞாபகம் வரும். இந்த அகத்தியருக்கு மட்டும்தான் திருக்கையிலாயத்திலே இறைவன் திருமண காட்சியை காட்டினார். வேதாரண்யத்தில் அந்த பொதிகை மலை வந்து அகத்தியருடைய மலை, அகத்தியர் வாசம் செய்யும் மலை. அந்த அகத்தியருடைய தமிழ் முனிவர் குருமுனிவர், கடலை உண்டவர்கள் ஆச்சமனம் முனிவர், அப்படிப்பட்ட அந்த தமிழ் முனிவராம் அகத்திய முனிவரினுடைய பெயரினாலே இயங்குகின்ற அந்த ஆசிரமத்தை சார்ந்தவர்கள் ஞான
தயாளன் அவர்களும் குறிப்பிட்டார்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த காட்சியை நீங்க பார்க்கணும்னா இன்னும் ஒரு 12 வருஷம் காத்திருக்கணும்னு சொன்னேன். அடுத்த ஆண்டு அல்ல, இந்த மகாமகத்திலே இந்த மகாமாரியை பார்ப்பதற்கு 12 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கின்றோமோ தெரியாது. அதனால காலம் நம்முடைய கையிலே கிடையாது. ஆகையினாலே இருக்கும் பொழுதே நாம் அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்கள் இங்கு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுவதற்காக அழைக்கப்பட்டவர் அவர்கள். அந்த அம்மா அவர்கள் சரோஜினி எம்ஏ அவர்கள் அந்த நல்ல இனிமையான குணமும், நேற்று ஒரு நாள் நான் கொஞ்சம் நேரம் பழகினத்தில் நல்ல இனிமையான ஒரு போக்கு கொண்டவர்கள். அவர்கள் வழியாக இந்த மகாமகத்தினுடைய சிறப்பு என்ன, எத்தனையோ பேர்கள் எதையா சொல்றது, இந்த மகாமகம் என்ன சிறப்பு? மாசி மகம், மகத்திலே பிறந்த மங்கை, ஆகையினால மாறிக்கு சிறப்பு. இந்த மகத்தினாலே, மகாமகத்தினாலே இந்த மக நட்சத்திரத்தினுடைய சிறப்பு. ஞானசம்பந்த பெருமான் அந்த பட்டிட்ட புன்னையிலே பாடுகிறார், மாசி கடலாட்டு காணாது. அந்த கடலாட்டம் என்று சொல்கிற அந்த தீர்த்தவாரி, அதனுடைய சிறப்பு. அவைகளை பற்றி ஒரு சிறிது உங்களுக்கு விளக்கம் தருவார். அவரிடம் இந்த ஒலிவாங்கியை கொடுக்க. அன்பான இலங்கை நேத்ரா ரூபவாகினி அலைவரிசையின் வாயிலாக கண்டு கொண்டிருக்கின்ற அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும், இந்த மாத்தளை மாநகரிலே எழுந்தருளி இருக்கின்ற முத்து மாரியம்மனுடைய சிறப்புகளையும் முத்து மாரியம்மனுடைய பெருமைகளையும், இந்த அம்பாள் எப்படியெல்லாம் நம்மை வழிகாட்டி கொண்டிருக்கிறாள் என்பதை ஐயா அவர்களும் கலாபூஷணி தயாளன் ஐயா அவர்களும் அருள்மொழி அரசி வசந்தா வைத்தியநாதன் அவர்கள் வாயிலாகவும் அருமையாக கேட்டோம். ஆனாலும் கூட இன்றைய மாசி மகோற்சவ விழாவிலே மாசி மகத்திற்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், சூரியனும் பூமியும் சந்திரனும் மக நட்சத்திர கூட்டமும் சரி, வியாழனும் 5ம் ஒரு நேர்கோட்டிலே வருகின்ற நாள்தான் இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிற மாசி மகமாக, மாசி மகாமக திருவிழாவாக இன்றைக்கு கும்பகோண திருவள்ளியிலே பல லட்சக்கணக்கான மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த நாளிலே இங்கே மாசி மகத்திலே 27 நட்சத்திரங்களிலே 10வது நட்சத்திரமாக சொல்லப்படுகின்ற இந்த மக நட்சத்திரமும் இந்த பௌர்ணமியும் ஒன்றோடு இணைகின்ற இந்த நல்ல நாளிலே தான் அம்பாள் நம்மையெல்லாம் அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்களே, சாமி வருவதை பாருங்கடி, சப்பரம் வருவதை பாருங்கடி, அடி வருவதை பாருங்கடி, சாமி அசைந்து வருவதை பாருங்கடி என்று இப்பொழுது நம் கண்களுக்கு முன்னாலே அலங்கரித்து அலங்கார பவனியிலே வலம் வந்து கொண்டிருக்கின்ற என் அன்னையை பார்க்கின்ற போது, காண கண்கோடி வேண்டுமே, இரு கண் போதாதே, எத்தனை கண்கள் தான் வேண்டும் வேண்டும் என்று சிந்திக்கிற போது, பாரதி சொல்வதைப் போல தோல் வெளுக்க சாம்பல் உண்டு, துணி வெளுக்க மண்ணுண்டு, மனம் வெளுக்க வள்ளி இல்லையே என்று ஏங்குகின்ற கோடான கோடி மக்களுக்கெல்லாம் இல்லை இல்லை, உங்களுடைய மனங்களையெல்லாம் தூய்மையாக்குவதற்கு இதோ இந்த நகரிலே முத்து மாரியாக, முத்து மாரி அம்மனாக, இங்கே மாரி தாயாக இருந்து உங்கள் உள்ளங்களையெல்லாம் வெண்மையாக்கி கொண்டிருக்கிறேனே என்று கருணையாக நமக்கு அருளை சொரிந்து கொண்டிருக்கின்ற அன்னை தாயை பார்க்கின்ற போது என்ன தோன்றுகிறது தெரியுமா? ஒன்றாகி அரும்பி பலவாய் விரிந்து அண்ட சராசரங்களை எல்லாம் ஆக்கி காத்து அழித்து மறைத்து அருளுகின்ற ஐந்தொழிலை புரிகின்ற அன்னை இங்கே காஞ்சியிலே காமாட்சியாக, மதுரையிலே மீனாட்சியாக, திண்டுக்கல்லிலே கோட்டை மாரியம்மனாக, காரைக்குடியிலே கொப்புடை அம்மனாக, சமயபுரத்திலே சமயபுரம் மாரியம்மனாக, காசியிலே விசாலாட்சியாக, மலையாளத்திலே பகவதியாக, கர்நாடகத்திலே சாமுண்டீஸ்வரியாகவும், இங்கே மாத்தளையிலே முத்து மாரியனாக கோயில் கொண்டு நம்மையெல்லாம் அருளளித்து வருகிறாளே. பாரதி சொல்வானே, எங்கெங்கும் காணினும் சக்தியடா, எங்கெங்கும் காணிடும் சக்தியடா, ஏழ்கடலும் அவள் வண்ணமடா என்று சொல்லுவானே. எங்கு பார்த்தாலும் அம்பிகை அம்பிகை அம்பிகையினுடைய வார்த்தைகள், அவருடைய நாமங்கள் உச்சரிக்கின்ற காட்சியை இப்பொழுது நாம் கண்டுகொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த அம்பாள் நமக்கு எப்படி செய்கிறாள் தெரியுமா? அம்மையை அப்பாவை காட்டிலும் அம்மா கருணையை பொழிகிறாள் என்ற காரணத்தினாலே தான்
தாயினும் சாலப்பரிந்து என்று சொல்லுவார்களே, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பரிந்து என்று சொன்னால் ஒரு குழந்தை எப்பொழுது பசிக்கிறது என்பது தாய்க்கு தெரியும். அந்த நேரம் ஓடி வந்து பால் கொடுக்கின்ற உள்ளம் தாய்க்கு மட்டுமே இருக்கின்ற காரணத்தினாலே தான் இந்த உலகத்திலே எத்தனையோ பொருள்கள் இருக்கிறது, அத்தனையிலும் கலப்படம் இருக்கிறது. கலப்படமே இல்லாத ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால், கலப்படமே செய்ய முடியாத ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அது தாய்ப்பாலும் தாய் பாசம் மட்டுமே என்று சொன்னால், அந்த தாய் பாசத்தோடு நம்மை அரவணைத்து செல்லுகின்ற உள்ளம் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் என் அன்னை முத்துமாரிக்கல்லவா இருக்கிறது. அதனாலே தானே தாயோடு எதையும் என்னால் ஒப்பிட முடியாது என்று சொன்னார்களே. ஏன் தெரியுமா இங்கே அமர்ந்திருக்கிறாள், ஏனழியா இங்கே தேராக இங்கே பவனி வருகிறாள் என் அன்னை என்று கேட்டால், பாமரன், படிக்காதவன், எழுந்து நடக்க முடியாதவன், நோய்வாய்ப்பட்டிருக்கிறவன் அத்தனை பேரும் கோவிலுக்கு வர முடியாதே, வர முடியாதவனுக்கெல்லாம் நான் எப்படி கருணையை கூறுவேன் என்று என் அன்னை தாய் கருணையுள்ளத்தோடு சிந்திக்கிறாள். இப்பொழுது தேரிலே உங்கள் இல்லங்கள் தோறும் வீதிகள் தோறும் வந்து, இல்லை இல்லை உன்னை காண்பதற்கு தாயாக உன் இல்லத்திற்கே நான் வருகிறேனடா, நீ வரவில்லை என்று கவலைப்படாதே என்று நமக்கு அருளை கூர்ந்து இப்பொழுது தேரிலே எல்லா வீதிகளிலும் உலா வந்து நமக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால், அந்த அன்மையை, அந்த அன்னையை, அந்த ஆதிசக்தியை, அந்த பரம்பொருளுடைய அழகை வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் இல்லை. கடந்த 7 நாட்களாக அந்த மூலவராக இருக்கின்ற அந்த முத்து மாரியம்மனை பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு அலங்காரம், மாவிலே ஒரு நாள் அலங்காரம், அன்னத்திலே ஒரு நாள் அலங்காரம், சந்தனத்திலே ஒரு நாள் அலங்காரம், குங்குமத்திலே ஒரு நாள் அலங்காரம், கனியிலே ஒரு நாள் அலங்காரம். இப்படி அழகு 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 சொல்ல வார்த்தைகள் இல்லாத அழகு மேனியாக அம்பாள் நம்மை அங்கே அல்வாழித்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால், அந்த அம்பாளை நாம் வழிபட வேண்டும் அம்மா. ஏன் தெரியுமா, பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் என்று சொல்லுவார்களே, அந்த இறைவனை பற்றி பேசாத நாட்கள் என்ன நாட்கள் என்று சிந்தித்து பார்த்தால், புண்ணியம் செய்யாதவை 4 என்று சொல்லுவார்கள். எதுவெல்லாம் புண்ணியம் செய்யாதவை தெரியுமா? இறைவனை புனிந்து வணங்காத தலை, கெஞ்சி கேட்போருக்கு உதவாத கைகள், புண்ணிய தலங்களுக்கு நடந்து செல்லாத கால்கள், நல்லோர் உரைகளை கேட்காத செவிகள் என்று சொல்லுவார்களே. இந்த 4ம் பயனற்று இருப்பதைப் போல இறைவன் கொடுத்திருக்கிற இந்த 4 அம்பாளுடைய அருட்பார்வை நாம் பெறுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால், எங்கெல்லாம் அம்பாள் நமக்கு இருக்கிறாள் தெரியுமா? இந்த உலகத்திலே, இந்த மாத்தளை மாநகரிலே பசி இல்லை, பஞ்சம் இல்லை, வறுமை இல்லை, நோய் இல்லை, பிணி இல்லை. ஏன் இவையெல்லாம் இல்லை என்று சொன்னால், இங்கே முத்துமாரியம்மன் அவன் ஒருவள் இருக்கின்ற காரணத்தினாலே இவைகளெல்லாம் இந்த மண்ணிலே இல்லாமல் செய்திருக்கிறாள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட அருள் உள்ளத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறாள் என்று சிந்தித்து பார்க்கிறோம். இந்த நாடு வளம் பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மாறி என்கின்ற மழையாக இருந்து நமக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால், அழகாக சொல்லுவார்கள். இறைவனை எப்படியெல்லாம் வழிபட வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், ஆழ்கடலில் போட்டாலும் அக்கினியில் இட்டாலும் அழியாத மேனி வேண்டும், அடுநோய்கள் பல கூடி உயிர்வாதை செய்தாலும் ஒளி சிந்த நிழல்கள் வேண்டும், உச்சத்தில் இருந்து கீழே விழுந்தாலும் உழையாத நெஞ்சம் வேண்டும், பால்வெளியில் தூங்கி பசியோடு இருந்தாலும் பக்தியில் உறுதி வேண்டும், பயமாக தோன்றுவதை நயமாக மாற்றுகின்ற பலமான அறிவு வேண்டும். அந்த பலமான அறிவை தருகின்ற ஆற்றல் என் அன்னை தாய் முத்து மாரியம்மனுக்கு இருக்கிறது. மக்களே, அந்த முத்து மாரியம்மனுடைய பாத கமலங்களை நாம் எப்பொழுதெல்லாம் பற்றி பிடிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு அருள் தருவதற்கு அவள் காத்துக் கொண்டிருக்கிறாள். நமக்காக நமக்கு வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறார். அவளுடைய பாத கமலங்களை பணிந்து போற்றுவோம். அன்பான பெருமக்களே, இந்த மாத்தளை நகருக்கு மிகப்பெரிய சிறப்பு என்று சொன்னால், முத்து மாரியம்மனுடைய அருள் வெள்ளம் பொங்கி வழிந்தோடுகின்ற இந்த புண்ணிய பூமியிலே பிறந்திருக்கிற அத்துணை பேரும் பெருமைக்குரியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், மண்ணுலகில் எவ்வுயிரும் தெய்வம் என்றால் மனையாலும் தெய்வம் என்றோ, உண்டாக்கி பால் ஊட்டி வளர்த்த தாயை உமையவள் என்றேறீரோ, உணர்ச்சி கெட்டீரோ என்று சொன்ன பாரதியைப் போல எங்கெங்கும் காணிடும் சக்தியாக இருக்கின்ற அவருடைய பாதக மனங்களை பற்றி போற்றுவோம், வணங்குவோம். நன்றி, வணக்கம். அன்னையின் பஞ்சரத பவனியை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள்
அன்னையனுடைய புகழ் சொற்களை, அவளுடைய புகழ் மாலையில் அவளை அனுபவித்து உணர்ந்த உணர்வை மேட்டுப்பாளையத்தை சார்ந்த புதிகை செல்வி செஞ்சொற் செல்வி, நான் ஒரு சின்ன பட்டம் கொடுக்குறேன் அவங்களுக்கு, செஞ்சொற் செல்வி அருமையாக அனுபவபூர்வமாக, சாதாரணமாக சொல்லினாலே வர்ணனை செய்வது என்பது ஒன்று, ஆனால் அவளை உணர்ந்து இறை அனுபவத்திற்கு உள்ளே சென்று அவளை உணர்ந்து சொல்லுகின்ற சொற்களுக்குத்தான் சிறப்பு அதிகம். அதுபோல அம்மா அவர்கள் 7 நாட்களாக, சரோஜினி அவர்களுடைய பெயர், நான் முன்னாலேயே அவர்களை அறிவிப்பு செய்யும் போது நான் சொன்னேன், அவர்கள் துறவு கொண்டவர்கள், அகத்திய ஆசிரமத்தை சார்ந்தவர். அதனால்தான் தமிழ் அப்படி விளையாடியதோ என்று தெரியல. ஏன்னா அகத்தியரே தமிழுக்கு உரியவர் தான், குருமொழி கடலையே ஆச்சமனம் பண்ணினவர் அவர். அப்படிப்பட்டவர்கள் துறவி என்று சொல்லும் பொழுதே எங்களுக்கு ராமகிருஷ்ண மிஷன் மாதாஜி அவர்களுக்கு இந்த திரையிலே காட்சி கொடுக்கிறார்கள். அதுவும் ஒரு பொருத்தம் போல அவர்களும் அப்படித்தான். தூய துறவிகள், ஆண்கள் மட்டுமல்ல துறவு கொண்டவர்கள், பெண்களும் கூட துறவிகளாக இருந்து பணி செய்யலாம் என்பதை ராமகிருஷ்ண சாரத சேவா ஆசிரமம் நமக்கு தெரிவிக்கின்றது. அந்த முறையிலே அம்மா அவர்களை நேற்று நான் சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களை நான் கேட்டுக்கொண்டதன் வாயிலாக இப்பொழுது மகாபகத்தை பற்றியும் இந்த 7 நாட்கள் இந்த மாத்தளைகளை தங்கி இருந்து இந்த மாத்தளை மண்ணை தரிசித்து அந்த காற்றை சுவாசித்து அவளுடைய அருட்பிரசாதம் உண்டு 7 நாட்கள் இருந்த அந்த அனுபவத்தை சொல்லாக அளித்தார்கள். மிகவும் அழகாக, அடிக்கடி அவர்கள் பாரதியோட ஈடுபாடு போல இருக்கு. அதனால பாரதியினுடைய வாழ்க்கையையும் வார்த்தையையுமே அவர்கள் மேற்கோளாக அதிகமாக காட்டி இந்த அன்னையினுடைய சிறப்பு சொன்னார்கள். இங்கிருந்து காணினும் சக்தியடா 7 கடல் அவளுடைய கைப்பந்து தான் இந்த உலகம். அவள் எப்படியெல்லாம் உருட்டுகின்றாளோ அந்த வண்ணமெல்லாம் அந்த திசையெல்லாம் உருளுகின்ற சக்தி படைத்தது இந்த கடவுள் அனுபவம். அதனால கடவுளை அங்குலம் அங்குலமாக இன்ச்சு இன்ச்சாக அப்படி அனுபவிக்க வந்தா. அதனால்தான் அந்த பாதாதி கேசம் கேசாதி பாதம் எல்லாம் அனுபவத்தினுடைய வெளிப்பாடுகள். அதுபோல அன்னையை அனுபவித்தவர்கள் சொல்லுகின்றார். அதை சொல்வதற்கே ஒரு ஏற்றம் உண்டு. அந்த முறையை நான் முன்னாலே சொன்னேன். இந்த ஆலயத்திலே உள்ள அந்த இந்த ஆலயத்திலே மட்டுமல்ல, இலங்கை நாட்டிலே மட்டுமல்ல, உலகத்திலே பல கோவில்களிலும் பல ஆலயங்களிலும் நடக்கின்ற பூஜைகளிலே பங்கு கொண்டு சிறப்பாக பணியாற்றி தனிக்கென்றே ஒரு முத்திரை பதித்துக் கொண்ட பெரியவர்னே நான் சொல்றேன். விஸ்வநாராயண சர்மா அவர்கள் எனக்கு சின்னவர் தான், நான் பார்த்து வளர்ந்தவர் தான். அவரோடு அதிகமாக பழகியவளும் நான். ஆனாலும் கூட அவருடைய வித்தைக்கும் அவருடைய வேதத்துக்கும் ஒரு தனி மதிப்பு. அதனால்தான் பெரியவர் சொல்றேன். அந்த அளவிலே அவர் அந்த வேதத்தை அவர் தான் மட்டுமல்ல, அந்த குழந்தைகளுக்கு எல்லோருக்கும் இந்த உலகத்திலே பல இடங்களிலும் சென்று பணியாற்றுகின்ற நெல்லிக்காய் மூடையை போல மிக சிதறி கிடக்கின்றார்கள் குழந்தைகளாக, சிவாச்சாரியார்களாக, ஆலை பணிபுரிபவர்களாக, உலகத்தின் பல இடங்களிலும் வாழ்கின்றவர்களுக்கு ஒரு ஆதர்ச குருவாக விளங்குபவர் விஸ்வநாராயண சர்மா அவர்கள். அவருடைய வார்த்தை அன்னையை பற்றி, அன்னை முத்துமாரியை பற்றி, அந்த 1000 கட்டுரையாளை பற்றி அவருடைய அனுபவம் பல இடங்களிலே அவருடைய அனுபவம் இருக்கு. எல்லா கோவில்களிலும் அவர் சொன்னால் அந்த அனுபவத்தை அப்படியே நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனை போல அங்கை நெல்லியன நமக்கு எடுத்து தருகின்ற ஆற்றல் அவருக்கு உண்டு. அவரிடம் இந்த அன்னையை பற்றிய ஒரு அருமைப்பாட்டை நான் திருவருளினால் எல்லா நலமும் கிடைக்க பிரார்த்திக்கிறேன். அழகான பெயர் கொண்ட மன்மதவர்கள் மாசி மாதம் மகம் இந்து முறை மாங்கம் என்று சொல்லுவார்கள். குரு பகவான் சிம்ம ராசியிலே சந்திக்கின்ற பொழுது அது சரியான சமசப்தமத்திலே சூரிய பகவான் மிக்க குறிச்சந்திர யோகத்தோடு கூடிய ஒரு நல்ல நாள் மாமாங்கம். இது 12 வருடங்களுக்கு ஒருமுறை நடந்தது. எல்லா இடங்களிலும் இன்று அளவிறந்த மக்கள் கூடுவார்கள். இங்கும் அழகுமிக்க இலங்கை திருநாட்டுக்கு அழகு சேர்க்கின்ற மலையகத்தின் நுழைவாயில் மாத்தளைவானவர்களே, மலையகத்து மகாராணியாக இருந்து அருள்பாலிக்கின்ற அன்னை ஸ்ரீ முத்துமாரியனுடைய திருக்கோவிலிலே
அடியார்கள் தலைகள் தான் தெரிகின்றன. அவற்றிற்கு மேலாக அன்னை ஸ்ரீ முத்துமாரி, பஞ்சமுக விநாயகர், ஸ்ரீ சண்முகம், முத்து மீனாட்சி, உடனுறை சோமசுந்தரேஸ்வரர், சண்டேஸ்வரி ஆகிய தேவர்களோடு திருத்தேரிலே ஆரோணிக்கின்ற வைபவத்தை நேர்கள் கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக நட்சத்திரம் என்பது பெண்ணினத்துக்கே பெருமை சேர்ப்பதற்கு காரணம் அன்னை பார்வதியின் அவதாரமும் மாத்தள முத்துமாரியின் ரதோற்சவம் என்று சொன்னால் விஷயம். எல்லா கோவில்களிலும் மகமென்றால் பெருவிழாக்கள், தீர்த்தங்கள். அன்னை முத்துமாரிக்கு அன்று மகம் இருக்கின்ற பொழுது தேரில் ஏறுகின்றது என்பது பல நூற்றாண்டு பெருமை வாய்ந்த ஒரு வரலாற்று சம்பவம். இந்த மக நட்சத்திரம் கூடிய நல்ல நாளிலே அன்னை தேரிலே ஆரோகணித்து மாத்தளை மாநகர வலம், எல்லோரும் திருக்கோவில் வீதி வலம் வருவார்கள். அன்னை மாநகர வலமே வந்து மக்களை காத்து ரட்சிக்கின்ற ஒரு அரிய பெரிய வாய்ப்பு சொல்லுவார்கள். உங்கள் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்று சொல்லுவார்கள். யார் யாருக்கெல்லாம் உள்ளே வந்து வழிபட வாய்ப்பில்லையோ அவர்களுக்கெல்லாம் நானே உன்னிடம் வந்து அருள் பாலிக்கின்ற என்ற தத்துவத்திலே அன்னை மாநகர வலம் பெறுகின்ற ஒரு பெரும் காட்சி இந்த மாத்தளை மாநகர. அன்னை ஸ்ரீ முத்துமாரி ஆண்டாண்டு கால பழமை மிக்கவள். வந்திரஞ்சும் அடியார்கள் விலகிப்பவரே மிக பிரசித்தமானவர். அதனாலே தான் அன்னையனுடைய திருக்கோவில் கீர்த்தியும் புகழுமோடு 4 வாசல்களில் ராஜகோபுரம் அழகு செய்ய அழகுக்கு அழகாக. இலங்கை என்று சொன்னாலே ஒரு அழகான நாடு. அதற்கு அழகு சேர்ப்பது மலைநாடு. அந்த மலைநாட்டின் நுழைவாயிலாக இருந்து அன்னை மலையகத்து மகாராணி அருளாட்சி செய்கின்ற இந்த திருக்கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்யாத அடியார்கள் தங்களுடைய சொந்த வேலைப்படு வேறு காரணங்கள் முடியாதவர்களுக்கெல்லாம் இந்த தொலைக்காட்சி தத்ரூபமாக காட்சிகளை காட்டிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிகப்பெரிய ஒரு வசதியும் வாய்ப்பும் விஞ்ஞானம் தந்த வேறும் என்று சொன்னால் மிகையாகாது. அடியார்களே, அன்னை இன்னும் சிறிது நேரத்தில் நகர் வீதி வலம் பெற ஆரம்பிக்கப் போகின்ற இந்த வேளையிலே இந்த மகாமக ரதோற்சவ பெருவிழாவை தரிசித்த எல்லா அடியார்களுக்கும் எல்லா பேரும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு எங்களுடைய அபிராமி பட்டண அபிராமி பதிகத்திலே கூறியது போல 16 பேர்களும் கலையாதி கல்வி முதல் அனைத்து பேர்களும் ரூபம், சத்குணம், தீர்க்கமாயுள், வித்யா, விவேகம், தனம், தானியம், சௌரியம், மங்களகரம், பிரௌடாங்கனா சங்கமம், அன்னம், வஸ்திரம், சுகந்த வீக்ஷிதனு, சாயாசி கீர்த்தி என்று சொல்லுகின்ற 16 நட்பர்களும் இந்த அம்மையை திருத்தேரில் வைத்து தரிசித்தவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே என்ற அந்த திருமுறை வரியை மனதிலே கொண்டு இந்த தேரினை நேரிலோ தொலைக்காட்சியிலோ தரிசிப்பவர்கள் நிச்சயமாக மண்ணில் நல்ல வண்ணம் வாழுவார்கள். அனைவருக்கும் மங்களகரமான ஸ்ரீ முத்துமாரியம்மனுடைய திருவருள் கிடைக்க நல்லாசி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. விஸ்வநாராயண சர்மா அவர்களுடைய அருமையான ஆசி எப்படி சொல்ல வேண்டுமோ, ஆசி எப்படி இருக்க வேண்டுமோ அந்த முறையிலே அமைந்த ஒரு ஆசி உரையை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இது அனைவருக்குமே ஆன ஆசி. வந்தவர்கள் வராதவர்கள் எல்லோருக்கும். அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, இந்த திருவிழா என்பது அதுதான். ரதம் ஆலயத்தை மட்டும் சுற்றி வருவதல்ல, இது நகர்வலம் என்று சொல்லி முற்காலத்தை சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வரையிலும் இன்று காலையிலே புறப்பட்ட ரதமானது இரவிலே வந்துவிடும். இரவுன்னு சொன்னால் ஒரு ராத்திரி ஒரு 10 மணி 11 மணிக்கு ரதம் வந்து ஆலயத்தை சேர்ந்து விடும். ஆனால் சென்ற ஆண்டிலிருந்து அதை இன்னும் சற்று விரிவுபடுத்தி ஒரு நாள் முழுவதுமாக மாத்தளை மாநகருக்குள்ளேயே அம்பாள் வலம் வந்து அவர்களுடைய குறைகளை யாராருக்கு என்ன என்ன வேண்டுமோ அந்த அறுத்து, அம்மா சரோஜினி அம்மா சொன்னது போல அந்த தாய் பாசம் யாருக்கு வேணும், எந்த குழந்தைக்கு வேணும், வலிமை உடைய குழந்தையா வலிமை இல்லாத குழந்தையா, அவள் யாராருக்கு என்ன வேண்டுமோ வேண்டுவது அவரவர்களுக்கு வேண்டுகின்ற முறையிலே கொடுக்கக்கூடியவள் தான் தயை மிகுந்தவள். ஆகையினாலே அவளுக்கு தாயின்னு பேர். அந்த முறையிலே ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து இல்லந்தோறும் எழுந்தருள் நெய்யாத மனத்தினே நைவிப்பானி தெருவே ஐயா நீ உலாப்போந்த அன்று முதல் இன்று வரை கையாரத் தொழுது அருவி கண்ணாரச் சுரிந்தாலும் செய்யாயோ அருள்
இந்த திருவசிப்பாவிலே கேட்பது போல அந்த பெருமாட்டியை அனைவரும் மடிப்பிச்சை கேட்கின்றார்கள். மடியை ஏந்து பிச்சை கேட்டால் இல்லை என்று அவள் தட்டிவிட மாட்டாள். அப்படிப்பட்ட அந்த தாயாகிய தயாபரியனுடைய அருளை யார் சொன்னாலும் கேட்கலாம், எத்தனை முறை சொன்னாலும் கேட்கலாம், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் கேட்கலாம். அதற்கு காலமோ நேரமோ மொழியோ இனமோ எதுவுமே தடை வகுக்காது. அந்த முறையிலே மாத்தளை முத்துமாரியம்மனுடைய இந்த தேர் வீதி உலா மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மாசி மகத்தினுடைய பெருமைகளை இன்னும் சற்று விரிவாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக சில கருத்துக்களை ஸ்ரீ தயாளன் அவர்கள் உங்கள் முன்னாலே வைக்கிறேன். நீக்கி எங்களுடைய பாவங்களை எல்லாம் எடுத்து சுமப்பான். இந்த மன்மத வருடத்திலே இங்கே வலம் வந்து இந்த நகர் வலம் வந்து எம்பெருமான் எம்பெருமாட்டி இந்த விநாயகப் பெருமான் போன்றவர்கள் எல்லாம் இந்த ஆண்டிலே எங்களுக்கு ஒரு நல்லாட்சி மிளிர அந்த தாயார் வழிகாட்டுவார் என்ற நம்பிக்கையோடு இருப்பதை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மொய்தான் அடிகுழல் வள்ளியை தமிழால் வேட்டவன் என்று கூறுகின்ற அந்த முருகப்பெருமான் அவருடைய இச்சைக்கு பாத்திரமானது மாத்திரமல்ல, அம்பிகைக்கு உரியதுவான காவடிகளை பார்க்கிறோம். காவு தடி என்று ஒரு காலத்திலே அந்த இடும்பன் சகோதரர்கள் முருகனுடைய பக்திக்காக கொண்டாடிய காவடி ஆட்டம் நிகழ்வதற்கான ஒழுங்குகள் எல்லாம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பஞ்ச ரதங்களை பார்க்கின்றோம். ரதங்கள் சிற்பங்கள் நிறைந்ததாக 1965களிலேயே இந்த ஆலயத்திலே இந்த சித்திர வேலைப்பாடு அமைந்த தேர் அமைக்கப்பட்டதாக அறிகின்றோம். ஆரம்பத்திலே முத்தேர் பவனிதான் இந்த ஆலயத்திலே இடம்பெற்றது. 1983 வரை 75 இருந்து 83 வரையும் இந்த பஞ்சரத பவனியானது மாத்தளை நகரிலே மிகவும் மனோரம்யமாக மிகவும் அற்புதமான ஒரு பவனியாக நடைபெற்று வந்த போதும் 83 இருந்து அங்காலே ஒரு 10 ஆண்டுகள் நாட்டிலே ஏற்பட்ட அசம்பாவிதம் காரணமாக இந்த தேர்கள் எரிக்கப்பட்டு அந்த நேரத்திலே இந்த தேர் திருவிழா பவனியானது தடைப்பட்டதாக அறிகின்றோம். 1983களிலே எங்களுடைய பழனியப்ப செட்டியார் அவருடைய காலத்திலே மீண்டும் அற்புதமான ஒரு தேர், மாரியப்ப செட்டியாருடைய காலத்திலே மீண்டும் அற்புதமான ஒரு தேரானது அமைக்கப்பட்டு அந்த தேரிலே தான் அம்பிகையானவள் இவர்ந்து இப்போது நகர்வலம் வந்து எங்களை எல்லாம் காத்தருள நிற்கிறாள். நம்பினார் கெடுவதில்லை, இது 4 வரை தீர்ப்பு, அம்பிகையை சரணடைத்தால் அதிக வரம் பெறலாம் என்று பாரதி பாடியது போல இந்த ஆலயத்திலே அதிக நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கின்ற அடியார்களை பார்க்கின்றோம். அன்னையின் அருளாட்சியோடு இங்கே இந்த அற்புதமான தேர்கள் இன்னும் சொற்ப வேளையிலே தங்களுடைய தேர் முட்டி என்று சொல்வார்கள் அந்த இருப்பிடங்களிலே இருந்து புறப்படுவதற்கான ஆயத்துக்களை தர்மகர்த்தா சபையினரும் அடியார்களும் இளைஞர்களும் மும்முரமாக நின்று செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். 5 தேர்களையும் இந்த தொலைக்காட்சி ஊடாக நீங்கள் கண்டு தரிசித்திருப்பீர்கள். இந்த வகையிலே மாசி மகத்திலே சிறப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல பஞ்சரத பவனியினுடைய அந்த கலாச்சாரத்தை முதலிலே மாத்தளை நகரிலே முத்துமாரி அம்மன் கோவிலிலே தான் பார்க்கின்றோம். மாசி மாதத்திலே வருகின்ற மக நட்சத்திரம் தீர்த்தம் ஆடுவதற்கு, கடலாடி மகிழ்வதற்கு, அவளுடைய அருளை திளைப்பதற்கு மிகவும் முக்கியமானது என்ற காரணத்தினாலே தானே இங்கே அம்மா அவர்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய அருள் வாக்குகளை நினைவுறுத்தியது போல மடலார்ந்த தெங்கின் மயிலையார் மாசி கடலாடு கண்டான் கபாலேஸ்வரம் அமர்ந்தான் அடல் நாடர் ஊரும் அடிகள் அடிவரவி நடபாடல் காணாதே போதியோ பூம்பாவா என்று தன்னுடைய பூம்பாவை பதிகத்திலே ஞானசம்பந்த பிள்ளை பாடுகிறது பார்க்கின்றோம். இந்த அற்புதமான மாசிமக தினத்திலே இந்த முத்துமாரி அம்மன் இன்னும் சொற்ப வேளையிலே நகர் வீதி வலம் வந்து அடியார்களுக்கு அருள் பாலிக்க வருகின்றார். தேர் என்பது ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுவது. இயலாத அடியவர்கள், உட்புக முடியாதவர்கள், நோயாளிகள், ஏழைகள் என்று பல வர்ணத்தவர்களும் எம்பெருமாட்டியையும் இதர மூர்த்திகளை வணங்க வழியில்லாதவர்கள் அவர்களை நாடி தேடி இன்னை
சரணடைந்தேன் தேசமுத்து மாறி என்று பாடியவர்கள் இன்றைக்கு அந்த அம்பிகையே அடியார்களை தேடி வருகின்ற அற்புதமான காட்சியை நாம் பார்க்கின்றோம். உருகி பருகி உளம் குளிர கொத்து கொண்டு பருகக்கினிய பரங்கருணை தடங்களாகிய எவ்வருமாட்டி கருணக்கடலாகிய எவ்வருமாட்டி அவளை கருணக்கடல் என்று மணிவாசகர் பெருமான் பேசுகிறார். அவளுடைய கடலில் நான் நினைக்கிறேன் பல ஆலயங்களிலே மாசிமுகத்திலே தீர்த்தம் இடம்பெறுகிறது. இந்த ஆலயத்துக்கு ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த மாசிமுகத்திலே தேர் உற்சவம் நடைபெறுவதான ஒரு அருமையான நிகழ்ச்சி இங்கே நடைபெறுவதை பார்க்கிறோம். இலங்கையில் மாத்திரமல்ல, இந்தியாவிலே மாத்திரமல்ல, தமிழ் கூறுகின்ற இந்த சைவ மதம் பேடுகின்ற எல்லா இடங்களிலும் இந்த மாசித்தேர் மாசி மகத்தேர் மிக சிறப்பாக இருக்கிறது என்பதை சொல்லி இந்த ஆண்டினுடைய அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி தேவஸ்தானத்தினுடைய மாசிமக உற்சவங்களானது இன்றைக்கு மாசி மாதம் 10வது நாள். ஆகவே 24/2 புதன்கிழமை இந்த மாசிமக தீர்த்த திருவிழா நிகழ்ச்சிகளை ஒருவரை பார்க்க விரும்புகின்றோம். 6:30 மணிக்கு காலசந்தி பூஜை இடம்பெறும் என்று அறிய தருகிறார்கள். காலை 7 மணிக்கு மூலஸ்தான அம்பாளுக்கும் உற்சவ அம்பாளுக்கும் 108 சங்காபிஷேகமும் உச்சக்கால பூஜை இடம்பெறுமாம். காலை 8:30 மணிக்கு ஸ்தம்ப பூஜை, காலை 9:45 மணிக்கு வசந்த மண்டப பூஜை, காலை 10 மணிக்கு அம்பிகையினுடைய தீர்த்த உற்சவம். தீர்த்தன் என்பது ஆண்டவருக்குரிய பெயர். எங்களுடைய வினைகளை எல்லாம் ஆற்று உயர்கட நாம் ஆற்றாலும் தீர்த்தன் என்று இங்கே பேசியிருக்கிறார் மணிவாசக பெருமான். அத்தகைய நிலையிலே தீர்த்த உற்சவம் 11 மணிக்கு இடம்பெற இருக்கிறது. அதை தொடர்ந்து யாக கும்ப பூஜை, அன்னதானம், வசந்த மண்டப பூஜை, அதை தொடர்ந்து துவஜ அவரோகணம் என்று சொல்லும்படியான அந்த கிரிகள் எல்லாம் இந்த மாசிமக திருவிழாவிலே இடம்பெற இருக்கின்றன. நாயகி, நான்முகி, நாராயணி, கை நடின பஞ்ச சாயகி, சாம்பவி, சங்கரி, சாமளை, சாதினச்சி வாகினி, மாலினி, வராகி, சூலி, மாதங்கி என்று அவளை சொல்லுகின்ற இடத்திலே யாதி உடையாள் என்ற ஒரு இடத்திலே அபிராமி பட்டர் சொல்வதை பார்க்கிறோம். அவள் மிகவும் கியாதியாக கம்பீரமாக இப்ப திருத்தேரிலே அமர்ந்திருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் உடசூட திருத்தேனானது நின்று கொண்டு இருக்கிறது. இந்த வேளையிலே மாசி மகத்தை பற்றிய மேலும் அற்புதமான செய்திகளை எல்லாம் எங்களுடைய அருண்மொழி அரசி வசந்தா வைத்தியநாதன் அம்மா மூலமாக செவிமடுப்போமா? மாசி மகம் விஸ்வநாராயண சர்மா அவர்கள் அருமையாக குறிப்பிட்ட மக நட்சத்திரமே பெண்களுக்கு உரிய நட்சத்திரம். மகத்தில் பிறந்த மங்கை. மக நட்சத்திரத்தில் ஒரு பெண் குழந்தை அநேகமாக பெண் குழந்தை அதிகமாக விரும்புவதில்லை. காரணம் செலவுக்காகவே பெண்ணு பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பெண்ணை ஒரு பெற்றவர்களுக்கு அந்த பெண்ணுக்கு உள்ள சிறப்பு, அந்த பெண் தருகின்ற சிறப்பு பேணுவதினாலே தான் அவளுக்கு பெண்ணென்றே பேர் வந்தது. தன்னை பேடி கற்பினாலே, தன்னுடைய கணவனை பேடி, தன்னுடைய சுற்றத்தவர்களை பேடி, தன்னுடைய பெற்றவர்களை பேடி, தன்னுடைய குழந்தைகளை பேணுகின்ற தன்மை உடையவள் ஆகையினாலே அவளுக்கு பெண். அவளுக்கு பல நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்களிலே மிகச் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். பரணியும் சொல்லலாம். தரணிப்பெண், பரணிப்பெண் தரணி ஆழ்வாள் என்பார். பரணியிலே ஒரு பெண் பிறந்தால் ஆக மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் தோஷம் உடையதான் நீங்கள் கேட்கக்கூடாது. எல்லா நட்சத்திரங்களுமே சிறப்புத்தான். அவரவர்கள் வினையின் வாயிலாகத்தான் அந்தந்த நட்சத்திரங்களிலேயே பிறக்கிறார். ஆனாலும் கூட ஒரு சிறப்பு என்று சொல்லும் பொழுது இந்த மக நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு. இந்த மக நட்சத்திரத்திலையும் மாசி மாத மகம், ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு 27 நட்சத்திரத்தினுடைய சுழற்சியிலே மகன் வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் கூட இந்த மாசி மாதத்திலே வருகிற மக நட்சத்திரத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு. இந்த மக நட்சத்திரத்தில் என்ன சிறப்புன்னு சொன்னால் தீர்த்தவாரி என்பார். கடலார் மாசி கடலாட்டு காணாதே போதியோ பூம்பாவார்.
அதனால ஒவ்வொரு மாசத்துக்கும் உள்ள சிறப்பை அந்த மட்டிட்ட புன்னை என்று சொல்லுகிற அந்த எலும்பை பெண்ணாக்கிய பதிகத்திலே, திருமயிலை பதிகத்திலே ஞானசம்பந்த பெருமான் சொல்லி வரும்பொழுது மாசி மாதத்திலே கடலாடு, அந்த கடலிலே சமுத்திர ஸ்நானம் என்று சொல்லுகிற கடலாடு, அதுதான் இன்றைய மகாமகம். மகாமகம்னா மிகப்பெரிய மகம், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவதனாலே இதற்கு மகாமகம்னு பேர். இந்த மகாமகம் எங்கு நடைபெறுகிறது? இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே கும்பகோணத்திற்கு எங்களுடைய எண்ணத்தை செலுத்தினால் அங்கு இப்ப லட்சக்கணக்கான அடியவர்கள் கூடிக்கொண்டிருப்பார். நேற்று தொலைக்காட்சியிலே, இந்திய தொலைக்காட்சியிலே ஒரு அறிவிப்பு செய்தார்கள். 10 மணிக்கு ஜெயா தொலைக்காட்சியிலே மகாமக அஞ்சல் நேரடியாகவே அஞ்சல் செய்யப்படும். அது ஒரு பெரிய கொடுப்பு. திருவண்ணாமலை காண்கின்றோம், திருவண்ணாமலை நேரடி காட்சி, கும்பகோணம் மகாமகம், இப்படி போன்ற நேரடி காட்சிகளை நேரலையாகவே அவர்கள் தருவது மிகச்சிறந்த ஒன்று. செல்ல முடியாதவர்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதம். அப்படி குடந்தையிலே, குடந்தை என்பதுதான் கும்பகோணம். இந்த கும்பகோணத்தில் என்ன சிறப்பு? மற்ற தலங்களுக்கு அந்த சிறப்பு இல்லையான்னா, எல்லா தலங்களையும் விட ஒரு பிடி அதிகமாக ஒரு சிறப்பு கும்பகோணத்திற்கு உண்டு. காரணம் என்ன? கும்பம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், குடம், குடமூக்கு என்பதுதான் அதனுடைய பழைய பெயர். அந்த குடம் என்பது உலகமே பிரளயத்திலே அழிந்த பொழுது எல்லா ஜீவராசிகளும் அழிந்து விடுகின்றன. உலக பிரளயம் என்று சொன்னாலே லயிப்பது, மீண்டும் லயிப்பது என்பதுதான் பொருள். உலகமெல்லாம் அழிந்து மீண்டும் தோன்றுகின்றது. அப்படி அந்த உலகமெல்லாம் அழிந்த உடனே பிரம்மா என்ன செய்தாராம்? அந்த ஜீவ அணுக்கள் மறுபடியும் பிறவி ஏற்பட வேண்டுமே, இந்த உலகம் பிறக்க வேண்டுமே, உலகம் மறுபடியும் தோன்றுவதற்கு என்ன வேணும்? விதைகள் வேணும். விதை இருந்தால்தான் மண்ணிலே செடிகளை போட்டு மீண்டும் விருட்சமாக வளரும். அதனாலே அந்த விதைகளை, அதாவது அந்த ஜீவ அணுக்களை அவர் என்ன செய்தார்? ஒரு குடத்தில், சாதாரண குடம் அல்ல, அமிர்த குடம். அந்த அமிர்த குடத்திலே அமிர்த மண்ணினாலே செய்த அந்த சஞ்சீவனி மருந்துகளை எல்லாம் ஒன்றாக குழைத்து ஒரு குடமாக செய்தார். மிருத் அப்படின்னா மரணம் அல்லது இறப்பு. அமிர்த் அப்படின்னா மரணம் இல்லாத தன்மை. அதனால்தான் திருக்கடவூர்ல சுவாமிக்கு அமிர்த கடேஸ்வரர்னு பேர். மரணத்தை வென்றவர், மரணம் இல்லாமல் செய்தவர். யாருக்கு? மார்க்கண்டன். அவரை கட்டி கொண்டவர். மார்க்கண்டனுக்கு 16 வயசு தான், விதித்த வயது. அப்பொழுது யமன் வந்துகிறார். முதல்ல தூதுவர்கள் வருகிறார், அவர்கள் எல்லாரையும் ஓட்டி விடுகிறான். அப்புறம் யமனே வருகிறார், தர்மராஜனே வருகிறார். அவர் வந்தவுடனே மார்க்கண்டன் சிவலிங்கத்தை இறுக்கமாக பிடித்து விடுகிறார். எங்கள் இந்த சிக்கனை பிடித்தேன், எங்கள் இந்த அருள்வது. அப்படி சிவலிங்கத்தை பிடித்த உடனே யம பாசமானது சிவலிங்கத்துக்கு மேலேயும் விசிறுது. சிவலிங்கத்தையும் சேர்த்து இழுக்க சிவன் காலசம்ஹார மூர்த்தியாக தோன்றி காலனை வதைக்கின்றார். காலனை வதைப்பதனால் பல இடங்களில் சொல்லுவேன். சிற்பங்கள் போடுகிறார்கள். சிற்பிகளுக்கு நான் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். சிற்பங்களை புராணங்களை படித்து விட்டு போடும். நீங்கள் போடுகிற சிற்பங்கள்லேருந்து எத்தனையோ குழந்தைகள், மாணவர்கள், இள வயதினர்கள், இல்லை என்னை போன்ற முதியவர்கள் பாடங்களை படிக்கிறார்கள். புராண கூறுகளை அவர்கள் அறிகின்றார்கள். ஆகையினாலே தவறான சிற்பங்களை போடாதீர்கள். தவறான சிற்பம் என்று நான் எதை குறிப்பிடுகிறேன்? இந்த மார்க்கண்டேயனுடைய வரலாறு. இந்த மார்க்கண்டேயன் வரலாறுல யமனுக்கு மேல பாசத்தை போடுகிறார். அது மார்க்கண்டனுக்கும் சிவலிங்கத்துக்குமாக சேர்ந்து விழுகிறது. பார்க்கிறார் யமன், ருத்ரமூர்த்தி அல்லவா, அவர் தன்னையே கொல்லுவதற்கு பாசம் வீசினானா என்று அறிந்து அவர் என்ன செய்கிறார்? காலால உதைக்கிறார். எருமைக்கடா மேதில் வந்த அந்த யமனை காலால உதைக்கிறார். பல இடங்களில் எந்த காலால உதைக்கிறார்? அது ஒரு சந்தேகம். அவர்கள் புராணங்களை படிப்பதில்லை. அவர்கள் என்ன செய்கிறாங்க? வலது காலை போட்டு உதைப்பதை போல பல சிற்பங்கள் இருக்கு. தவறு. வலது காலால் உதைச்சா மீண்டும் ஒரு யமன் வந்தே இருக்க மாட்டான். நாம் எல்லாருமே மார்க்கண்டேயர்களாக இருக்கலாம். எங்களுக்கு இறப்புங்கிறதே வந்திருக்கு. எல்லாரும் சிரஞ்சீவி.
ஆனால் வலது காலாலே உதைக்கவில்லை. சிவன் அறிந்து என்ன மறுபடியும் யமன் வரணும். இந்த உலகம்ங்கிறது அழிவிலிருந்து மறுபடியும் சிருஷ்டியிலிருந்து தொடங்க வேண்டும். ஆகையினாலே என்ன செய்தான்? வலது காலாலே உதைக்காமல் யமனை இடது பாதத்தினாலே திருவடியினாலே உதைக்கும். என்ன காரணம்? இந்த வலதும் இடதும் என்ன திருப்பி அம்மா சொல்றாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம். இந்த இடது பாதம் என்பது, இடது பாகம் என்பது பெண்மைக்கு உரியது. வாம பாகம் அல்லவா, பார்வதிக்கு உரியது. அந்த பார்வதிக்கு உரிய அந்த இடது காலாலே உதைப்பதனாலே யமனுக்கு அவ்வளவு அடிபடலை. சாதாரணமாக நாட்டு மக்கள் சொல்வார்கள், கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது. கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது. ஒரு கோழி அதே போல பாருங்க, வீட்டில் அம்மா அடிச்சதுன்னா குழந்தை தட்டி விட்டுக்கிட்டு போயிடும். அதே ஒரு அப்பா அடிச்சானோ தொலைஞ்சது அப்பளம்தான் குழந்தை. தாய் அடித்தால் குழந்தைகளுக்கு வலிக்காது. ஏன்னா அவ அன்பு கலந்தது தானே, அடி உரமா விழாது. அதுபோல வாமபாகத்தினாலே உதைத்ததனாலே யமன் பிழைத்தான், மீண்டும் பிழைத்தான் யமன். காலனார் மீண்டும் தோன்றி. இன்னைக்கு திருக்கடவுரில் போய் பாருங்க, காலசம்ஹார மூர்த்தின்ட்டு அந்த காலசம்ஹார மூர்த்தியை குருக்கள்கிட்ட சொல்லி அந்த பீடத்தினுடைய அந்த தகட்டை கொஞ்சம் விளக்குக்கு சொன்னால் கீழே என்ன பண்ண யமன் குற்றுயிராக கிடப்பான். இடது காலை அவன் மேலே வச்சு கொண்டு யமன் தலைகீழாக கிடப்பான். அதுக்கு பிறகு நாங்கள் நேர பார்த்தா அனுக்கிரகம் பெற்ற காலனார். அந்த காலன் மீண்டும் சிவனிடம் வேண்டி வரம் பெற்று மீண்டும் உயிர்ப்பித்தார். மீண்டும் யவனுக்கு உயிர் அனுக்கிரகம் பெற்ற காலம். ஆகையினாலே இந்த கால சம்ஹார மூர்த்தியாக பெருமான் அங்கு வீற்றிருக்கின்றார். அந்த ஒரு நிலையை நாங்கள் நினைத்து பார்த்தோம். இறைவனுக்கு கருணை அதிகம். நம்மை இறப்பதற்கு விடமாட்டார், நம்மை வருந்துவதற்கும் விடமாட்டார். அந்த ஒரு நிலையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த அமிர்தம் சொன்னால் மரணம் இல்லாது அமிர்த குடத்திலே அந்த சஞ்சீவனிகளை, அந்த கரு தோன்றுவதற்குரிய அந்த ஜீவ சக்திகளை வைத்து ஒரு தேங்காயை வைத்து மாவிலைகளை அதில் ஊன்றி அவர் அப்படியே இமயமலையிலே கொண்டு போய் வைத்து விட்டார். இமயமலையிலே வைத்த இந்த அமிர்த குடமானது என்ன ஆயிற்று? பிரளயத்தினாலே எற்றி பிரளயத்தினாலே அது உந்தி அது குடமூக்கை சார்ந்தது. கும்பகோணத்துக்கு சேர்ந்து அந்த கும்பகோணத்திலே அது நிலை பெற்றது. ஆகையினாலே தான் அதற்கு குடமூக்கு, குடம்னா அமிர்த குடம். அமிர்த குடம் சேர்ந்த இடம்தான் குடமூக்கு என்று சொல்லுகிற கும்பகோணம். அதனாலே அதில் மகாமகம் சிறப்பு. மகாமகத்துக்கு எத்தனையோ சிறப்பு சொல்லலாம். ஒன்று, தட்சனின் மகளாக தாட்சாயணி அவதாரம் செய்த நாள் இந்த மகம் மக நட்சத்திரத்தை தான் வலம்புரி சங்கிலே அந்த தாட்சாயணி என்ற குழந்தை கிடைத்தாள். ஒன்று. ரெண்டாவது இந்த மாதத்திலே மாசி மாதத்திலே வருகிற சங்கடகர சதுர்த்தி பாருங்க, தேய்பிறை சதுர்த்தி. அந்த தேய்பிறை சதுர்த்தி மிகச்சிறப்பு உடை. சாதாரண மாதங்களிலே வருகிற அந்த சதுர்த்தியை விட இந்த மாசி மாதத்திலே வருகிற சதுர்த்திக்கு சிறப்பு உண்டு. அது சங்கடகர சதுர்த்தி. அதுபோல இந்த மகத்துக்கு இவ்வளவோ சிறப்புகள். அதிலே ஒன்றுதான் காலனை வெல்லுகிற அந்த ஒரு நிகழ்வு. அப்படி அமிர்தமயமாக இருக்கின்ற அந்த கும்பகோணத்திலே தான் இந்த மகாமகமானது 12 ஆண்டுகளுக்கு அம்மாவும் சொன்னாங்க, விஸ்வநாராயண சர்மாவும் சொன்னார்கள். இந்த சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டிலே இணைகிற ஒரு மாதமான, அதுக்கு ஒரு காந்த சக்தி கூட ஈர்ப்பு